லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும், கோல்டு அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்தால் விலை போகுது, இந்த இடத்துல இருந்தால் ஃபில் பண்ண போகுது, இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஜோன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 days பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதாவது 11ஆம் தேதி. ஸோ இந்த 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஆக்சுவல் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படியே கன்டினியூ ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்க அந்த பெட்ரோல் டீசல் இன்ஃப்ளேஷன் அந்த இது எல்லாமே ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் 8% தாண்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸுக்கு மூவ் ஆகிறது தான் நல்லது. அதாவது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் அதுக்கு மட்டும் இனிமேல் மவுஸ் வந்து கூடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் என்னால் ஸ்டாக்ஸ் வந்து சஜஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு சம்பவம் இருக்குது. எய்தர் ஒன்று, ஓகேங்களா, ஸோ நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் அவங்க வந்து நான் கொடுத்துருக்க இந்த ஜோன்லேருந்து ரீபவுன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க ரீபவுன்ஸ் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் எதுவும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன், வி கோயிங் டு ஃபேஸ் பிக். ஓகேங்களா? நம்ம February 9 சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தால் திரும்ப போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ February 13. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 22,200 சில்லரை வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 24,500-600 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? முன்னாடி அங்கேருந்து ஒரு ஃபால் வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவல் வந்து கோல்டுலேயும், ஓகேங்களா, கோல்டில் வந்து நான் கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ 1 வீக் பிஃபோர் 7ஆம் தேதியே கொடுத்துட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஹாபேட்டில் டேப் ஆக போகிறோம், டேப் ஆகிட்டு கீழே வர போகிறோம், அதுக்கப்புறம் மேலே போகணும். ஓகேங்களா? பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கீழே ஒரேடியாக வந்துட்டான். காரணம் என்னென்னா நியூஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஃபேவராக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 7ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட்டு 13-14ஆம் தேதி வரைக்குமே வந்து நான் அக்குமுலேஷனில் இருந்தவன் கடைசி ஒரு நாளில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி செம்ம ஃபால். ஓகேங்களா? ஆனாலும் நம்ம ஜோனில் வந்து அழகாக டேப் பண்ணிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ரீபவுன்ஸ் ஆகிருக்கான். ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் டிசெண்டிங். ஓகேங்களா? சாரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அது டிசைனிங்கில். ஓகேங்களா? சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட பிஆர்எஸ்எல் ஜோனை டேப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து நின்றுட்டுருக்கான். ஸோ இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டது தான். ஏன்னா டிசெண்டிங்னு இருக்குது. ஸோ இவன் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பட் இந்த இடம் வந்து ஒரு பிஆர்எஸ்எல் ஜோனாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இது ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கிறனாலையும், ஓகேங்களா, பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் அது எவ்வளோ தூரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4,600 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போகுமானா தெரியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்இஜி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். 4 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். அது வந்து அந்த எஃப்இஜி நான் மார்க் பண்ணியிருக்க எஃப்இஜி வந்து ஒரு இன்வெஸ்டன் எஃப்இஜியாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் போனோன்னா செல்லிங்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்ம செல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே இண்டிகேட் டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கோல்டு இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த சூழ்நிலையில். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ஏரியாவை ஏதாவது நியூஸ் வந்து மொமெண்டம் கிடச்சி தாண்டிட்டேன்னா தாண்டிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் வந்து கோல்டில் என்ட்ரி செட்டப்ஸ் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதாவது கோல்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து எடுத்திருந்தேன். பிஆர்எஸ் ஜோன் டேப் பண்ணிட்டு நமக்கு 1 hour ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு அப்ளை ஆச்சு. என்னோடய ஹாபேட் ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இருந்ததுனால நான் அந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு டிபி ஹிட்டு. ஓகேங்களா? ஆனால் மார்னிங்கில் வந்து அந்த ஃபாலில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $70 பக்கமாக லாஸு. 2 ட்ரேட் எடுத்திருந்தேன், 2 ட்ரேட் லாஸு. ஆஃப்டர் பிஆர்எஸ் டச் பண்ணதுக்கப்புறம் நான் லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேடில் வந்து ஒரு $70 ப்ராஃபிட், சாரி $65 ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா? ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் நான் 100 அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிருக்கேன். 5K அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 100 சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் பாஸ் பண்ணால்
உங்களுக்கு வந்து எப்படி பாஸ் பண்ண என்னெல்லாம் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்கேஸ் நான் ஃபெயில் பண்ணேன்னா எதனால ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் கவனங்கள் சிதறனால வந்து பார்த்திங்கன்னா $200 லாஸில் இருந்தது. ஸோ அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு அக்கௌண்ட்டு ப்ராஃபிட்லேயும் இல்லை லாஸ்லேயும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நான் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் தான் இருக்குது மொத்தமே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நிறையா ஈவெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நியூஸை வந்து பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நம்ம கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரூல்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பரோட ப்ரூஃபாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எனக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸோட பிஎன்எல் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் வந்து உங்களை ஆட் பண்ணுவேன். எய்தர் இதை தவிர வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்காடா, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கொடுத்துருப்போம், அப்படிலாம் கொடுத்துட மாட்டோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒழுங்காக ட்ரேட் பண்ணணும், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒழுங்காக அசைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் ஓகே நீங்கள் மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆக முடியும். திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஓகேங்களா. எல்லோரும் இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஓகேங்களா. ஏன்னா அங்கே எல்லாருமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ங்கிறத விட அவங்க ரியல் ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட மணியை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நானே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இருந்தாலும் என்கிட்ட வந்து எனக்கு தேவை வந்து நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் இருந்ததுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா. ஸோ அது எனக்கு கன்ஃபார்ம் வேணும். ஓகேங்களா. அது இல்லாமல் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். செகண்ட் திங், நீங்கள் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்தோட ட்ரேடிங் பிஎன்ஆர் வேணும். எய்தர் பேப்பர் ட்ரேட் ஆர் ஃபாரெக்ஸ் ட்ரேட் எதுனா ஒன்று. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, எனக்கு அதுக்கான ட்ரேடிங் ஜேர்னல்ஸ் ஆர் பிடிஎஃப்ஸ் எவ்ரிதிங். ஓகேங்களா. இதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது எனக்கு வேணும். அதை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் அது இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனே, யூ கேன் செக் இட். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஃபர்தராக கீழே ஒரு ஓபி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனிங் சேனல் மாதிரி, டிசைனிங் ட்ரையாங்கல் மாதிரி தெரியும். ஸோ எவ்ரிதிங் மேக் அ சம் கோஇன்சிடென்ட்ஸ் ஆர் எனிதிங், ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா. ஸோ சம்திங் நடக்க போகுது, பார்ப்போம் பொறுத்திருந்து. அது மட்டும் இல்லாமல் சைனா, யூஎஸ் இப்போ ரீசெண்ட் டாக்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ குளோபல் நியூஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ரொம்ப கரெக்டாக வேல்யூவேட் பண்ணுங்கள், இல்லைனா மிஸ் ஆயிடுவீங்க. நியூஸ் டைமில் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் வந்து பிக் ஃபால் எதிர்பார்க்குறேன்னா வந்து அது நடக்க போகிற பிரேக் அவுட்டை பொறுத்து இருக்குது. 21,800க்கு கீழே அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டானா வீக்லி கேண்டலில், we can see the fall up to 18,000. this is my mark. நான் இதை வந்து எப்போ கொடுத்தேன் அப்படின்னா வந்து February 19th ஆர் 17th ஐ டோன்ட் நோ, 13th ஆர் 14th சம் டேட்டில் கொடுத்து இந்த மாதிரி நெஃப்டியோட பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு அனாலிசிஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அது கோயிங் டு ஹேப்பனான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்னென்னா வந்து இஃப் ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் நாட் ட்ரேடிங். ஓகேங்களா. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன்னா வந்து இட்ஸ் அ ரைட் டைம் டு. ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஓகேங்களா. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் ஃபார் யூ. ஓகேங்களா. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிலோ 25 இருக்கீங்கன்னா இட்ஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் யூ. இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கீழே விழுந்தால் வாங்கிட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டி பிஇ, நீங்கள் ஸ்டார்ட் பிஇ பார்க்குறீங்களா இல்லையோ, நிஃப்டி பிஇ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆஸ்க் எனி ஏஐ ஏஜென்ட்ஸ் லைக் கிளாட் ஆர் சாட்ஜிபிடி. ஓகேங்களா. யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஓகேங்களா. ஸோ நிறையா இருக்குது ஃப்ரீயாகவே அவைலபிளாக, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், எப்படி பண்ணணுன்னு கற்றுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். யாரையும் டிபெண்ட் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக், கன்ஃபார்ம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ட்ரேடிங் பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.